ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெருநாள்லாம் முடிஞ்சிருச்சா? நம்ம பெருநாள் ஸ்பெஷல் நம்ம குனாஃபா செஞ்சோம். இன்னைக்கு தான் போட நேரம் வந்திருக்குது. போட்டுருவோம் அதை. வாங்க பார்ப்போம் எப்படி செய்யறதுன்னு. நம்ம குனாஃபா செய்ய முதல்ல நம்ம கிரீம் செய்ய ரெடி பண்ணிக்குவோம். பால் பவுடர் 1/2 கிண்ணம் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சீனி போட்டுக்குவோம். கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். கலக்கின பால் எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். பால் போட்டு போகிறோம். நல்லா கெட்டியாக ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்குவோம். நல்லா பால் கொதிச்சு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருவோம். நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆற வச்சிருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நல்லா க்ரீம் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 50 கிராம் பன்னீர் வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து குனாஃபா க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து சேமியா வாங்கியிருக்கோம். அதுக்கு குனாஃபா சேமியா அது வந்து நல்லா பொடிசாக நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா நுணுக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிசாக நுணுக்கணும். நல்லா அப்படி உடச்சி விட்டு எல்லாத்தையும் நுணுக்கிக்கலாம். அது வந்து 50 கிராம் வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா சைடும் படுற மாதிரி. குனாஃபாக்கு க்ரீமுக்கு வந்து சீஸ் போடுவாங்க. நம்ம வந்து பன்னீர் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு சிரப் பண்ணிக்குவோம். 1 கப்பு ஜீனி போட்டிருக்கோம். 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா பிசு பிசு தன்மை வர வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்குவோம். இல்லை 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். 1 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுக்குவோம். இது ஓரமாக வச்சுருவோம். ஆறட்டும். ஒரு தட்டில் வந்து நெய் தடவி நம்ம வந்து பரட்டி வச்சுருக்கிற குனாஃபா சேமியா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுக்குவோம். 1 கப்பு வச்சு அமுக்கி விடுறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் வச்சு நல்லா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா வச்சுருவோம். அதையும் அதுக்கு மேலே வந்து மறுபடியும் அந்த சேமியா வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி நல்லா அமுக்கி விட்டு வச்சுருவோம். தோசைக்கல் நமக்கு வந்து காயுது. அதுக்கு மேலே அந்த தட்டை தூக்கி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதே போல் மறுபடியும் 10 நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வைக்கிறோம் நம்ம. அதே போல் 2 சைடும் 10 நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. நம்ம வந்து சிரப்பு எடுத்து அது மேலே நல்லா ஊற்றி விட்டு மிஸ்தா பாருங்கள் நல்லா பொடிசாக அறுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நல்லா டெக்கரேஷன் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா பீஸ் போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான நல்லா குனாஃபா ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்வீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்குது பாருங்கள். எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி எதாவது செஞ்சு கேட்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.